ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து மோதுறீங்க இந்த வாரம் 27 அந்த தாய்க்கிழவி ஒரு பக்கம் வருது, ஆழி ஒரு பக்கம் வருது. ராதிகா மேம் என்ன சொன்னாங்க? சரத்குமார் சார் இருந்தா ஏதோ ஒன்று இருக்கும். பெரிய 1000 crore கலெக்ட் பண்ணது அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்ல முடியல. எந்த படம் எடுத்தாலும் ரிலீஸ் ஆகும். நடிகரா இருந்து தேர்தல் எலெக்ஷன் எல்லாம் பார்த்ததுனால ஒரு நடிகரும் இப்ப வரப்போறாரு இந்த தேர்தலுக்கு. சோ விஜய் கட்சி ஆரம்பிச்சல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க சொன்னா கரெக்டா இருக்குங்கிறனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்றாரு. தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க ஆழி. இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துல டைட்டில் கேட்டு எவ்வளவு நாளாச்சு. ஒரு கடல் சார்ந்த ஒரு விஷயத்தை அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழுக்கு அறிமுகமாகும் இயக்குனர், அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் வாங்க. ஒரு மலையாளி டைரக்டரா இருந்து எப்படி தமிழ்ல ஆழின்னு அப்படி பேர் வச்சது, எப்படி உங்களுக்கு வந்தது, எந்த மாதிரி யார் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களா? ഇല്ല, കടലിലേക്കുള്ള ഡിഫറെൻസ് ആയിട്ടുള്ള കുറേ മീനിങ്സ് இருக்குது. அந்த மாதிரி ஆழி வச்சு அப்போ கேட்டு சார்வெல்லாம் சஜஸ்ட் பண்ணி அது ரொம்ப நல்லது ஆழி இந்த மாதிரி. சுத்தமான ஒரு தமிழ்ல படமா ஒரு தலைப்பா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு நிறைய ஸ்பெஷல் சொல்லிட்டே போகலாம். ஒரு கப்பல் தயார் பண்ணிருக்கீங்க, ஒரு டாக் படத்துல இருக்கு, சரத் சாரோட லுக் அவ்வளோ அழகா டோனா மாத்தி இருக்கீங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்பெஷல் இந்த படத்துல, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு படம் வச்சிருக்கேன். அது படம் ஃபுல்லா பார்த்தா அதுதான் ஃபர்ஸ்ட். தென் நெக்ஸ்ட் லவ் மேட்டர் இருக்கு. அது லவ் டிஃப்ரெண்ட் லவ் பார்க்கறது. லவ் എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ மீனிங்ஸ் ஸ்நேகம் தமிழ்ல என்ன பாசம், அன்பு, காதல் எல்லாமே இது அதிகமாகும் போது இது விபரீதமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது ஒரு புதுசா சொல்லி லவ் ரெண்டு டைமென்ஷன், லவ் எக்ஸஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அதான் லவ் தான் இது கான்சன்ட்ரேட் இருக்குது. அதுதான் அது டைரக்டா இல்ல இன்டைரக்டா சொல்லுங்கன்னு நினைச்சு. அது இந்த படம் தமிழ் மலையாளத்துல ரிலீஸ் ஆகுதா இல்ல ஒன்லி தமிழ்ல ரிலீஸ் ஆகுது? കാരണം ഇതിൽ ഡയലോഗ്സ് இருக்காது. ഒരു 35% அப்புறம் படம் ஃபுல்லா சைலண்ட். அப்படியா? கடல் மட்டும்தான், கடல் சவுண்ட், கடலோட சவுண்ட். அதனால ரசூல் பூக்குட்டி வந்திருக்காரு. கடல் சவுண்ட். சுப்ரீம் ஸ்டார் சரத் சார் வணக்கம். வில்லனா, ஹீரோவா, அரசியல்வாதியா நீங்க பண்ணாத ரோல் தமிழ் சினிமாவில இல்ல. ரோல் பண்ணல, அரசியல்வாதியா இருக்கேன். அரசியல்வாதியா ரோல் பண்ணிருக்கேன், பட் அரசியல்வாதியா இருக்கேன். அரசியல்வாதியா இருக்கீங்க. சோ அதுல மாற்று கருத்து இல்ல. நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க, வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த ஆழில உங்களோட கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க. கதை சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல, கதை சொல்லும் போது சர்டன் ரீசன்ஸ் இருந்துச்சு. ஒரு கிரே ஷேட் இருந்தது அதுல. அது மட்டும் தான் நான் டைரக்டர் சொன்னேன். பட் அது மேஜரா அது கதையில இல்ல. என்ன பண்ணாரு, ஒரு டஃப் கை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அவங்க காமிச்சாங்க ஒழிய. தென் இட் கோஸ் இன்டு இமோஷன் தான். அந்த இமோஷன் பேஸ்டா தான் அந்த படம். அந்த இமோஷனுடைய வெளிப்பாடு, அதான் சொன்ன ஒரு அன்பு பாசம் அதிகமாகும் போது அது விபரீதமாக முடியலையா தான் இந்த படத்தோட மையம். அப்பாவும் இந்திரஜித் நானும் படத்துல அட்லீஸ்ட் ஒரு 70% டிராவல் ஆகிறோம். அது வித்தியாசமான திரைக்கு. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி மெனக்கடல். ஆழ்கடல போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சப்ஜெக்ட் எடுத்த உடனே செட்டிலேவா எடுக்கிறது இல்ல. அந்த வசதி வாய்ப்புகள் அதிகமா கிடையாது. தண்ணியை ஹாலிவுட் படத்துல தண்ணியே உள்ள கொண்டு டேங்க் பெருசா கட்டி அது உள்ள இடத்துல உண்டு. டைட்டானிக்ல எப்படி பண்ணாங்க, மேக்கிங்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இது டோட்டல் அந்த ஷிப்போட லென்த்துக்கு செட்டு போட்டிருந்தாங்கன்னா அது இன்டீரியர் ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதோட ஷிப்போட மூவ்மெண்ட் எல்லாம் வேணும் சொல்லி அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணிருந்தாங்க. இன்ஜின் ரூம் ஒரிஜினல் இன்ஜின் தான். ஒரிஜினல் இன்ஜினை கொண்டு ஃபிட் பண்ணி இன்ஜின் ரூம் கிரியேட் பண்ணி எப்படி இருக்குமோ அப்படியே தத்துருவா பண்ணி கடல்ல போய் அப்புறம் ஷூட் பண்ணோம். சோ அப்ப ஒரு மெனக்கடல் இருந்தது. ஏன்னா மேல்விலாசமே ஒரு கோர்ட்டுல பண்ணியிருந்தார். கோர்ட் மார்ஷல்ல தான் கதையா வச்சிருந்தோம். அவர் வச்சிருந்தாங்க. அதை நான் படம் பார்த்தேன். எனக்கு கதை சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கான்னு பாக்கணும்ல. அப்ப அது பார்த்திபன் நடிச்ச படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற கதை வெளியே போக மாட்டாரா, அங்க ரீசர்ச் சொல்லிட்டு சரி ஒரு 10 மினிட் பிரேக் இருக்கும் போது என்ன ஆகும் பார்த்தா வெளியே போவான்னு பார்த்தா அங்க 2 கேரக்டர் உள்ளே தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே போன படம் இது இஸ் டேக்கன் இட் வித் இன் தி ஃபிஷிங் போட் உள்ளே, வெசல் உள்ளே எடுத்திருக்காரு படத்தை. அப்ப அவருடைய முயற்சிகள்லாம் வித்தியாசமான முயற்சியா நான் பாக்குறேன். தொடர்ந்து டைரக்டர் சார் அந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது படத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பெரிய என்டர்டெய்னிங் ஆஸ்பெக்ட் கமர்ஷியலா பெருசா இருக்கா நம்மளுக்கு தெரியல.
பீப்புளுடைய டேஸ்ட் தான். வித்தியாசமா ஒரு கதை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற படங்கள்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நிச்சயமா ஒரு வித்தியாசமான படமா தெரியும். ஓகே. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து மோதுறீங்க இந்த வாரம் 27 அந்த தாய்க்கிழவி ஒரு பக்கம் வருது, ஆழி ஒரு பக்கம் வருது. சோ லீல எண்ட் ஆகுது ரெண்டுமே. ஆமா. எண்டிங் மட்டும் ஒண்ணா இருக்கு. சொல்லுங்க ஆமா. ராதிகா மேம் என்ன சொன்னாங்க? இல்ல முதல்ல நாங்க வந்து 20ஆம் தேதி தாங்க ரிலீஸ் நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப வந்து நான் சொன்னேன், இல்ல சார் தாய்க்கிழமை வந்து ஒரு வெல் ஸ்போக்கன் வேணா ஒரு 1 வீக் தள்ளிடுவோம்னு சொன்னேன். இதை ஒத்துக்கிட்டாரு அவரு. 27 வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே. அவங்க தவிர்க்க முடியாத காரணத்தை அவங்க வந்து டேட் 27 மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? 2 படமும் ஒரே நாள் வருது. எப்படி இருக்குன்னா, பிப்ரவரியில வந்து எனக்கு அரண்மனை காவலனும் கேப்டனும் நான் நடிச்ச 2 படமும் ரிலீஸ் ஆகி 2 100 days ஓடிச்சு. சூப்பர் சார். ஒன்று வந்து ஆர்பி சௌத்ரியுடைய ப்ரொடக்ஷன் கேப்டன், அரண்மனை காவலன் லட்சுமி மூவி மேக்கர்ஸ். ஒரு ஹீரோக்கு 2 படம் ரிலீஸ் ஆகி வெற்றி படம் ஆரம்பிச்சது வந்து அந்த படம் தான். ஓகே. அதுக்கப்புறம் ஒரே ஃபேமிலி 2 பேர் நடிச்சு படங்கள் அதுவும் தே ஆர் தி மெயின் லீட்னு சொல்லி பேர் போட்டு வர்றது, அது உலகத்திலே இதான் ஹிஸ்டரியில வந்து பறிக்கப்பட வேண்டிய ஹஸ்பண்டும் நடிச்சு சரத்குமார் நடிக்கும், அங்க ராதிகா சரத்குமார் நடிக்கும் வர்றது ஹிஸ்டரியில பொறிக்கப்பட வேண்டிய நாள் நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு see that both of us are relevant even today. எனக்கு 40 years of my கலை உலக பயணம், அவங்களுக்கு 48 வருஷ கலை உலக பயணம். we are still relevant இல்ல, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆடியன்ஸ் சப்போர்ட்டட் us, அதான் எனக்கு பெருசா நான் பாக்குறேன். இதுல 2 படம் வந்து லிஃப்ட் ஆயால் பயங்கர ஹிஸ்டரி ஆயிடும். சார் ஆக்சுவலி போர் தொழிலுக்கு அப்புறம் உங்களோட கதை தேர்வு இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களோட தேடி வரக்கூடிய இயக்குனர்கள்ட்ட இருந்து இந்த கதை நம்ம பிக் பண்றது இல்ல சார், அது ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி சார் இதை பேஸ் பண்ணி? ஏன்னா ஒரு மலையாள டைரக்டர் வராங்க, தெலுங்கு டைரக்டர் வராங்க, கன்னட டைரக்டர் வராங்க, தமிழ் டைரக்டர் வராங்க. இதுல சூசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. என்னன்னா சரத்குமார் சார் இருந்தா ஏதோ ஒண்ணு இருக்கும், பெரிய 1000 crore கலெக்ட் பண்ணது அதெல்லாம் இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு யோசனை வந்துருச்சு. அந்த கான்பிடென்ட்டை வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டோம்னா இது நல்லா இருக்கும். அதனால நான் சூஸ் பண்ற படங்கள் எல்லாமே என்ன பேஸ் பண்ணி இருக்கணும் கதை, இல்லாட்டி நான் படம் பண்றது இல்ல. ஏன்னா நான் வந்து 2.0 எல்லாம் கிடையாது எனக்கு. நான் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு நான் ஒன்னும் வெளியே போல, ஒரு அரசியல் ரீதியா கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண, மறுபடியும் வரும்போது கூட ஒருத்தரோட நம்ம சேர்ந்து நடிப்போம்னு சொல்லி. ஏன்னா என் மார்க்கெட்டை வந்து தனிப்பட்ட முறையில் அசஸ் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து யாருக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்ல முடியல. இப்போ வந்து எந்த படம் எடுத்தாலும் ரிலீஸ் ஆகணும். அப்படி பாத்தீங்கன்னா என் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்துல. ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் சரி, இல்லாட்டி தியேட்டருக்குலாம் இருந்தாலும் சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாலே இது வந்து பெரிய விஷயம். அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட் இப்ப நான் நினைக்கிறேன். தியேட்டருக்கு படம் வரதே பெரிய அச்சீவ்மெண்டா தெரியுது இன்னைக்கு. ஸோ அந்த விதத்துல தேங்க் டைரக்டர் சார் அண்ட் இந்திரஜித், ஆல் ஆஃப் தம் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் சைடு ஆல்சோ. இந்த படம் வரது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதனால நான் செலக்ட் பண்ற படத்துல ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும், இருந்தாதான் அந்த படம் பண்றேன். அதனால அப்படிதான் நான் செலக்ட் பண்றேன். மலையாளம் உங்களுக்கு தெரியும், அதர் லாங்குவேஜ் டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிள் இல்ல, எல்லா லாங்குவேஜ் நினைக்கும்போ நமக்கு அறியாது, நமக்கு தெரியாத டயலாக்ஸ் சூப்பர் சார். പിന്നെ നേരത്തെ കേട്ട മാതിരി ശരത് സാർ വന്ന് ഡയറക്റ്റാ കഥ കേൾക്കും. എനിക്ക് ഞാൻ நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு சில மேனேஜர் கேட்கும், டிரைவர் கேட்கும், அந்த நிறைய இருக்கு. അല്ലെങ്കിൽ வேற போன செக்யூரிட்டி കേൾക്കും. എന്നിട്ട് അവര് അതല്ല, ഈ സാറ് ഡയറക്റ്റാ കഥ കേൾക്കും. ഇത് മസ്റ്റ് വേണം, ആർട്ടിസ്റ്റ് കണ്ടിപ്പാ വേണം. കാരണം നല്ല പടം സ്റ്റോറി ചിലപ്പോൾ ഇരിക്കുന്ന ഒരാള് പേശി വേറൊരാള് പേശി അവർക്ക് പേശുന്ന ടൈമില് இப்ப கரெக்டா கனெக்ட் ஆகாது. அதனாலதான் இத்தனை வருஷம் ஃபீல்டுல இருக்கிறாங்க. ഇവരെ മാതിരി എക്സ്പീരിയൻസ് ആയവരെല്ലാം നേരിട്ട് കഥ ഡയറക്റ്റാ കഥ. ഇപ്പൊ വന്ന് ഓരോ ഗ്രൂപ്പ് കേട്ടിട്ട് അവര് ചേഞ്ച് വന്ന് അവസാനം ഇവരുടെ അടുത്ത് എന്നിട്ട് അവസാനം പടം വന്ന് മറ്റേ വന്ന് തിരുമേത് தெரியல, ஆடியன்ஸுக்கு தெரியல. கதை கேட்டு டைரக்டா கேட்டா பெட்டர்னு ஃபீல் பண்றாங்க. அவருக்கு ஃபீல் இருக்கும், அது கரெக்ஷன் இருந்தவருக்கு டைரக்ட் பேசலாம். இந்த மாதிரி இருக்கு. இது மஸ்ட். புதிய நிறைய ஆர்டிஸ்ட் இப்ப வந்து இந்த மாதிரி கேட்கவில்லை. இப்ப மணிரத்னம் சார் கதை சொல்லியாலும் இவரு வந்து வேற நாள் கேட்கட்டும், அவர்கிட்ட சஜஷன் வேணும், இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு கொடுக்கும். எந்த மாதிரி அவருக்கு ஸ்கிரிப்ட் ஜட்ஜ் பண்ண முடியும், இந்த அந்த ஆளுக்கு இது ஆக்ட் பண்ண அவருக்கு கரெக்டா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லை, இது நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல இல்லாட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஜெய் எப்படி இருக்கீங்க? சூப்பர். என்னதான் மலையாளத்துல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நீங்க தமிழுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆறீங்கிறது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
I am very grateful Mm. for that opportunity to play a lead role with Sarkumar sir, like a main role. And I'm scared as well. I'm anxious. I don't know how the audience will perceive the film. Okay. Hopefully in a positive way, a positive feedbacks comes in for positive reviews, and it does the film really good as well. Okay. And being the first Tamil film as well, it will be a very good foundation. Mm. So, What is the role you play in this film? I'm playing a character called Arul, Mm. college student. Okay. I can't go too much deep into it, but then something happens. லவ்ல வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அதான் Okay. சொல்லலையா, ஒரு எக்ஸஸ் ஆஃப் லவ் எப்படி வந்து ஒரு Mm. டேஞ்சரஸா கூட இருக்கலாம். லைக் Okay. ஃபேட்டல் அட்ராக்ஷன் ஒரு படம் வந்துச்சு. Mm. Mm. ஒருத்தருடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கேர்ள் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே Mm. அது வந்து அதிபதியா லவ் பண்றது வந்து Mm. மர்டர் பண்ற அளவுக்கு போயிடுது. ஐயோ. Mm. இந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல, அந்த பொசசிவ்னஸ் அதுவும் பாசத்தால் வெளிப்பாடுதான். Mm. அது வந்து எப்படி முடியும்ன்றது சித்தரிச்சு காமிக்கிறது அந்த படம் நான் நினைக்கிறேன். சார், இந்த படத்துக்கு வந்து சியோட சவுண்ட் அப்படியே மேட்ச் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து டாகோட சவுண்ட் மேட்ச் பண்றீங்களா? எதுக்காக வந்து ரசூல் பூக்குட்டி கொண்டு வந்தீங்க? அந்த ஒரு மாதிரி வந்து அதோட ட்ரூலி சவுண்ட் படம் முழுக்க கேட்கணுமா ஆடியன்ஸுக்குன்னு? ஸோ என்ன பர்பஸ்க்கு ரசூல் சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? சவுண்ட் டிசைன், இந்த கடல் சவுண்டு, கடல் சவுண்ட். அது கடல் சவுண்டு, கடல்ல அந்த மீன்ஸ் ஃபுல்லா கடல்ல இருக்கிற மாதிரி அந்த ஆம்பியன்ஸ் நமக்கு நம்மள வந்து ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு பேர்ட்ஸ் கிட்ட எல்லாம் போவாங்க அப்படின்னு நிறைய அவரு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கடல்ல போனாரு, அந்த dog எந்த சி கிட்ட அவங்க எடுத்தாங்க? கொச்சினா? எந்த சி? சில அவரு நிறைய பாம்பே எல்லா இடத்துல அவரு போய் ஏதாவது இருந்தா போய் எடுத்து நம்ம கேட்காத மீன்ஸ் பார்க்கவே இல்லாத இடத்துல அந்த சப்தம் கொண்டு அவர் இது வச்சிருக்கேன். இந்த போட்டின் உள்ள இருக்கிற சமயத்துல மேல இருக்கிற இதுல ஆம்பியன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணிருக்காது. தியேட்டர்ல இருந்தா அது கேட்கும். டாகோட சவுண்ட் எப்படி எடுத்திருக்காங்க? டாக் பயங்கர அவர் நிறைய ஒரு ஃபுல் டே எடுத்திருக்கேன் அந்த டாக் சவுண்ட் இருக்குது. அவரு நீங்க சொல்ற பார்த்தா கண்டிப்பா ஒரு பெரிய அவார்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் போல இருக்கு அந்த படத்துக்கு. வித்தியாசமான படம். அது செப்பரேட் പക്ഷേ எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படத்துக்கு அதுதான் நம்ம முக்கியம். படத்துல எத்தனை சாங் இருக்கு? ஜாசி கிஃப்டோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்க தமிழுக்கு வர்றாரு. 3 சாங் இருக்கு, ஒரு 2 சாங் அவர் மட்டும் தான், அவர் தானே இது அவர் பாட்டு தான் பாடியிருக்காரு. சரி சார், இந்த ஆழி பொறுத்த வரைக்கும் நீங்க தான் போட்ல டிராவல் பண்றீங்க, நீங்க தான் இருக்கீங்க. சோ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் இந்த படத்துல? அஃபெக்ஷனேட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து பாசத்தின் வெளிப்பாடு மற்ற யாருமே அந்த பாசத்துக்கு நடுவில் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது உள்ள ஒரு விபரீத எண்ணம் வந்து என்ன பண்ண வைக்குது என் கேரக்டரை. ஒரு டஃப் கை, என்னுடைய பாதையில குறுக்க ஒருத்தன் வரானா அப்படின்றதான் அந்த பேஸ் ஆஃப் அது. குறுக்க வரவங்க யாருன்னா அவனும் வந்து பாசத்தோட தான் இருக்கான். இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, வெளிப்பாடு என்ன ஆச்சு, யார் வெற்றி கண்டார்கள் இதுதான் கதை. சோ அது வந்து ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது. ஆல்ரெடி டீப் சீல் எடுத்த படம். ஆக்சுவலி இதுல இந்த படம் வந்து டிஸ்கஷன், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வேண்ட டிஸ்கஷன். ஏன்னா நீங்க கண்டிப்பா இப்ப இதுக்கு அப்ப இந்த டைம்ல கேட்கன மாதிரி அல்ல இந்த படம். இதுக்கான இது வேற இது இருக்கு, நிறைய கதை வந்து ட்விஸ்ட் அது அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. ஒரு டிராவலிங், ஒரு போட் டிராவலிங், 2 பேருடைய பார்த்தோம். இதுல வந்து நீங்க படிக்கிறது பத்தி சொல்லிருக்கீங்க, ஒரு அரசியல் பத்தி எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க உணர்ந்த வரைக்கும் ஒரு டஃப்பான கைன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேசிக்கா ஒரு கிரே ஷேட் உள்ளவர் என்ன பண்றாரு, வேற ஏதோ தொழில் பண்ற மாதிரி இருக்கேன்லாம் வருது. அது வந்து முழுமையா இல்ல இந்த படத்துல. ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு டஃப் கை, ஹவ் ஹி பிஹேவ்ஸ், இவர் வந்து என்ன போலீஸ் கூட வந்து சொல்லுவாங்க புது எஸ்பி என்ன ஒரு பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும் போது ஒரு டான் கைண்ட் ஆஃப் கை, யாருக்கும் கவலைப்படாத ஒரு கை. ஆனா அன்புன்றதுக்குள்ள இருக்கும் போது அது குறுக்க வரும்போது என்ன பண்ணுவாரு அதுக்கு அந்த இது உதவுது. இந்த டஃப் கை இவங்க வந்து இவ்வளவு தூரம் இருக்கும் போது அது குறுக்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுதான் கதை. படத்துல வில்லன் இருக்காங்களா, இல்ல நீங்களே வில்லனா வரீங்களா, இல்ல வந்து உங்களோட கதாபாத்திரம் எப்படி நாங்க வந்து ஒரு கிரே ஷேட் உள்ள வந்தானே வில்லன் இல்ல, அது கொஞ்சம் வேற மாதிரி. எனக்கு இது வந்து வில்லன் கிடையாது, அதான் அந்த பாசத்துக்கு நடுவில் யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மனிதன் தான் என்னுடைய. காட்டில் வந்து லயனா வில்லன்,
அந்த എന്താ പറയാ மானு இது வில்லனா மீன்ஸ் ஆறு வில்லன் இல்ல இது ஆக்சுவலி இது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான். இந்த லுக் வந்து டைரக்டர் சூஸ் பண்ணதா இல்ல நீங்க சஜஷன் சொன்னதா? போஸ்டர்ல இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி ரகடா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் தாடி எல்லாம் வச்சு, ஏன்னா அப்ப அதுக்குள்ள தாடி எடுத்துட்டேன் பொன்னியின் செல்வன் டைம்ல எல்லாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லி ஹேர் ஸ்டைல் கூட நம்ம வந்து பாப்பில இருந்து பண்ணி வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லி பண்ணோம். அது கேரக்டர் ஹெல்ப் ஆகுது. என்னுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல இந்த போஸ்டர் போட்டு எப்ப பார்த்தாலும் இது ஆழி படம்னு சொல்லிடுவாங்க. கீழே டைட்டில் போட வேண்டாம், நாட்டாமன் லுக்க போட்டு கீழே டைட்டில் போட நாட்டாமன் சொல்லிடுவாங்க. சூரியவம்சம் போட்டோ போட்டு கீழே போட்டா அரசு போட்டிலாம் நட்புக்காக போட்டிலாம் தெரியும். அந்த மாதிரி வித்தியாசப்படுத்துகின்ற அமைப்பு ஃபேஸ் அமைப்பு பண்ணிருக்கோம். இந்த லுக்ஸ் எல்லாம் இதுல உள்ள வேற லுக்ஸ் எல்லாம் டைம் ஹேர் ஃப்ரண்ட்ல வந்து வேற இது இருக்கும் ஃபேஸ்ல எல்லாம். இப்ப வரக்கூடிய படங்கள், இப்ப வரக்கூடிய கதைகள் எல்லாம் உண்மையாலுமே டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம் தான் வருது. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சினிமாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மாற்றம் வந்துருச்சு. அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து எவ்வளவு சாங் வெளிநாட்டு எடுத்திருக்கோமா, லோக்கல் எடுத்திருக்கோமா, செட்டு போட்டு எடுத்திருக்கோமா, எவ்வளவு ஃபைட்டு, ஒரு சின்ன கதை இருந்தா போதும் அப்படின்றது வந்து ஒரு கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட கதாநாயகர்கள். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், உண்மை சம்பவங்களை படம் எடுக்கிறோம். அப்புறம் வந்து வித்தியாசமான கதை சொல்றோம். கிராமத்து பாணியிலே வந்து மண்வாசனையோட படம் எடுக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரிஸ் எடுக்கிறோம். சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து பல பரிமாணங்கள்ல வந்து இந்த கலை உலகம் மாறிடுச்சு. பீப்புள் வித்தியாசமான கண்டென்ட் பாக்குறாங்க. அவங்க வந்து ஒரு புல் ஃபேக்டருக்காக படம் பாக்குறாங்களா, இல்லாட்டி கதைக்காக படம் பாக்குறாங்களா? இப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகர் இருக்கலாம். கூட்டம் வந்து அதுக்காக தியேட்டர் ஓப்பனிங் வந்து 2 நாள் 3 நாள் வந்து தியேட்டர் தானாவே ஃபுல்லா பாரு கூட்டமும் வச்சிருக்கலாம். ஆனா அது போயிட்டு படம் நல்லா இல்லாட்டி அவங்களும் படம் பார்க்க மாட்டாங்க. முந்தி மாதிரிலாம் 100 நாள் படம் ஓடுறது இல்ல. அப்ப இதுல வந்து ப்ரொமோஷன், இந்த ட்ரெய்லர், இதுதான் வந்து அவங்க ஆடியன்ஸை கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு அங்க ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாதான் படமே பாக்குறாங்க. சோ அது ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உண்மையா உழைச்சிருக்க படம் தான் ஆழி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெனக்கடல் இல்லாட்டி சும்மா கடல் எடுத்துட்டு சும்மா போட்டு அது கூட செட்டு போடாம சும்மா ஒரு கிரவுண்ட்ல ஒரு செட்டை போட்டு ஆடுற மாதிரிலாம் நடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணல. ஒரு மெனக்கடல் இருக்கு. சவுண்ட் வந்து தேவை முக்கியம். ரிசல் போக்கட்டி ஏன்னா பெஸ்ட் பர்சன் நீங்க வந்து டிசைன் பண்ணணும்னா அவரை கூட்டு பண்ணி அவர் ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் கரெக்ஷன் சொன்னா கூட அவருக்கு சொல்லுங்க சொல்ல சார், நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சொன்னா ஃபீல் பண்ணுவாரோன்னு கேட்பாங்க. சார் நீங்க டைரக்டர் சொல்லுங்க தைரியமா நானும் சொல்லிடுவேன். ஸோ ஹி வாஸ் வில்லிங் டு டூ இட். ஸோ ஒரு பெட்டர்மெண்ட் டைரக்டர் கேட்கறாருன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி கொடுத்தது பெரிய தேங்க்ஸ் டு ரசூல் ஃபார் தட். எலெக்ஷனும் வருது, நீங்களும் பரபரப்பா இருக்கீங்க ஒரு கட்சி சார்பில் இருக்கிறதுனால. சோ உங்களோட பயண திட்டங்கள், தேர்தல் வரப்போறதுனால தேர்தல் பிரச்சாரங்கள் அதெல்லாம் என்ன திட்டமிட்டு இருக்கீங்க? என்ன திட்டமிடல. ஏன்னா நான் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு காரியகர்த்தாவா இருக்கேன். நான் திட்டமிடல் இடத்துல இல்ல. நான் வந்து ஒரு கட்சியின் தலைவரா இருக்கும் நான் திட்டமிடல் இருந்தது. இன்னைக்கு நான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கறாங்க, அதுக்கு என் காலம் ஒத்து வருகிறதா அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நான் திட்டம் தீர்த்த முடியும். இப்ப இருக்கிற ஒரு பொசிஷன்ல பார்க்கும்போது எல்லா படங்களும் வந்து கிட்டத்தட்ட 6-7 படங்கள் வந்து கதையெல்லாம் கேட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இது எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம்னு சொல்லி தள்ளி போட்டு வச்சிருக்கோம். ஸோ டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன், ரெக்கி போயிட்டு இருக்கு. கதை ஒண்ணு கொஞ்சம் கூர்த்திட்டு பண்றது வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சோன்னா அது இருக்கு. அதனால ரிலீஸ் வந்து அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா ஏப்ரல்ல வந்து எனக்கு மிஸ்டர் எக்ஸ் ரிலீஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியார், அது ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதனால தொடர்ந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கனால அப்டேட் ஆயிட்டே இருக்கேன். பிஸியா இருக்கீங்க. நீங்களும் நடிகரா இருந்து தேர்தல் எலெக்ஷன் எல்லாம் பார்த்ததுனால ஒரு நடிகரும் இப்ப வரப்போறாரு இந்த தேர்தலுக்கு. சோ விஜய் கட்சி ஆரம்பிச்சால இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க சொன்னா கரெக்டா இருக்குங்கனால உங்கள்ட்ட கேட்கிறேன். இல்ல பிளஸ் அண்ட் மைனஸ் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு தான் நான் சொல்றேன். விஜய் அரசியல் வந்திருக்கு, சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. அதை பத்தி ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. என்ன புதுசா சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்ப்பு வந்து அரசியல் களத்தில் வந்த பிறகுதான் தெரியும். அவங்க பாலிசிஸ், மேனிபெஸ்டோஸ் என்ன பண்ண போறாங்க, அதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியுமா, மக்கள் எப்படி அதை செயல்படுத்த முடியும் நம்புவார்களா மாட்டார்களா, இதெல்லாம் வந்து களத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும். இப்ப புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வந்து எம்எல்சியா இருந்து அந்த கட்சிக்காக வந்து உதயசூரனை பற்றி பேசி படத்துல வந்து அந்த கட்சிக்காகவே வந்து படத்துல பல காட்சிகள் வச்சு அப்புறம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி சிறுசேமிப்பு சேர்மன் ஆகி பல கோணங்கள்ல வந்து அரசியல் வாழ்க்கையில வந்து கலந்து கொண்டுகிட்டார். சோ திடீர்னு வந்து அரசியல் வரல அவரு. அப்புறம் பை எலெக்ஷன் போய் நின்னார் தைரியமா.
மாயத்தேவர் வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய டிராவல் வேற. ஸோ எவ்ரிபடி இஸ் நாட் எம்ஜிஆர். ஸோ அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம அதை பத்தி கருத்து சொல்ல என்னால முடியாது. சொல்றாரு எனக்கு போட்டியே வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்றாரு. இடையில நிறைய கட்சிகள் விட்டு போச்சு, அதனால கேக்குறேன் நானு. அவருக்கு வந்து அப்படி தெரியும் போது அவருக்கு வந்து இதை பத்தி போனா அரசியல் விமர்சனம் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். நான் ஆளியின் விமர்சனத்துக்காக வந்திருக்கேன். இதோட டெப்தை பத்தி நான் பேச தயார். அவரோட டெப்த் நான் அப்புறமா நீங்க கேட்ட அதே பிரச்சாரம் இதெல்லாம் செய்யும் நேரத்தில் நான் வந்து விழாவரியாக அதை வந்து பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். சார் ரேடான்ல எப்போ சார் அடுத்த படங்கள் எதிர்பார்க்கலாம்? ப்ரொடக்ஷன் பண்ண சூன் இப்போ வந்து இன்னொரு 15-20 டேஸ்ல ஒரு 3 மூவி கான்ட்ராக்ட் போடுறதுக்கு இருக்கோம். அது போட்ட பிறகு கதையை வந்து ஆல்ரெடி 2-3 கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த கதையை வந்து பண்ணலாமான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து காமெடி பேஸ்டா ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து என்னுடைய அன்பு சகோதரர் மாய் இயக்குனர் பாண்டியன் வந்து ஒரு கதை ரெடி பண்ணி அவர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு இரவு வந்து அவர் வந்து இறந்துட்டார். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் எப்படிச்சும் பண்ணணும்னு நான் வந்து அவங்க ஃபேமிலிக்காக அந்த படத்தை பண்ணணும்னு இருக்கேன். அது வந்து சௌத்ரி சாட்டி அந்த கதையை சொல்லியிருக்கேன். பொன்ராம் சார் ஒரு ரீடிங் பண்ணாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ பொன்ராம் சார் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொன்ராம் சார் அசோசியேட் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொன்று வித்தியாசமா ஏதாச்சும் மண்வாசன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். கேரக்டரைசேஷன்ல வித்தியாசமான கதைகள் பாலா சார் அசோசியேட் ஒருத்தர் வந்து கதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பலரும் வந்து கதை சொல்றாங்க. ஒரு தெலுங்கு படம் மேஜர் ப்ராஜெக்ட் இப்ப நாளைக்கு போயிட்டு கதை கேட்க போறேன். ஸோ கதை கேட்க ஒரு இடத்துக்கு போறேன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய இயக்குனர் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. அந்த கதையை அங்கேயே போய் கேட்டு வரலான்னு போறேன். இந்த மாதிரி என் பேஷன் டு ஆக்டிங் இஸ் தேர். ஸோ அது வந்து என்ன ரெலவெண்டா வச்சிருக்கு. அந்த ரெலவெண்டா வைக்கிற இடத்துல என்னுடைய அரசியல் கருத்துக்களையும் பதிவு பண்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கிறது. புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு, அதாவது இயக்குனரா இருக்கலாம், தயாரிப்பாளரா இருக்கலாம், இப்ப சினிமா எப்படி இருக்கு அவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன சொல்லுங்க? சினிமா எப்படி இருக்குன்னா முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ற தகுதி உள்ளவர்களோட நம்ம படம் பண்ண முதல்ல ஒரு தயாரிப்பாளரை அடையாளம் காணும் போது கூட அந்த தயாரிப்பாளருக்கு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா அது 3 கோடியில பண்றாரு, 4 கோடியில பண்றாரு, 5 கோடியில பண்றாருன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ற தகுதி முதல்ல அவருக்கு வேணும். அந்த 5 கோடியே ஒரு 10 இடத்துல கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாதான் ரிலீஸ் பண்ண முடியும் வந்தாலும், தியேட்டர்ல வந்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாட்டாலும், ஒரு ப்ரொமோஷன் சரியா செய்ய முடியாட்டாலும் அவங்க படம் எடுக்கிறது தவறு. அந்த இயக்குனர் போய் மாட்டிக்குவார் பாவம். அதனால முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்கா இருக்காரா, பினான்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, சொல்ற டேட்ல படத்தை முடிக்க முடியுமா, அதை ரிலீஸ் பண்ண முடியுமா. ஒன்னு பண்ணி வச்சுட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருந்தோம்னா என்ன யூஸ்? அந்த படம் வெளியே வரணும் இல்லையா, மக்கள் பார்க்கணும்ல. ஸோ டேலண்ட் ஷுட் நாட் பி வேஸ்டட். ஸோ அதனால பார்த்து நிதானமா செய்யும் போது அதை வந்து நிதானமா கரெக்டா பிளான் பண்ணி செய்யறது அவங்க அட்வைஸா இருக்கும். சரி சார், சொல்லிருக்காங்க சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன படம் வரத்துக்கு உதவி செய்யுங்க, அரசாங்கம் தான் உதவி செய்யணும், அவங்களுக்கு ஒரு 3 மாசம் காலம் கொடுங்க, பெரிய படங்கள் மத்த எல்லா மாசமும் ரிலீஸ் பண்ணுங்க, ஆனா சின்ன படங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க. நான் தான் சொல்றேன் 60 நாள் டைம் கொடுங்கன்றேன், 50 days டைம் கொடுங்கன்றேன். எந்த படமா இருந்தாலும் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து படம் வந்து இன்னொரு 25 நாள்லயே 30 நாள்லயே வந்துடுதுன்னு தியேட்டர் போக மாட்டேன்றாங்கல்ல. இப்ப தியேட்டருக்கு வந்து இப்ப கொம்பசிவி படமே பண்ணேன், வெல் ரிசீவ் படம் தான். அது வந்து இப்ப ஓடிடில வந்துருது, ஓடிடில நிறைய பேர் படம் பாக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்க பாத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி நல்லா அதை வந்து மேற்கொண்டு மிகப்பெரிய படமா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, போயிடுது இல்ல, நான் வந்துருமே அப்படின்னு உட்காந்துறாங்க எல்லாரும் வீட்டுல பாத்துடலான்னு. எல்லா படமும் அப்படித்தானே. தேங்க்யூ. ஒரு இந்த படத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் போதே வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரையிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நீங்க மேக்கிங்கா இருக்கட்டும், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு பார்க்கணும், படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஈகர்லி வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. ஸோ ஆழிப்படம் கண்டிப்பா ரசிகர்கள்ட்ட போய் சேரணும். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல குட் ரிசல்ட்டுக்காண்டி தான். ஸோ இந்த படமும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நிறைய அப்ரிசியேஷன், நிறைய அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ சோ மச். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தியேட்டர்ல போய் பாருங்க, ஏன்னா தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதான் தொடர்ந்து படங்கள் வந்து எல்லாரும் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், இல்லாட்டி வாய்ப்பு இல்லாம போயிடும். ஸோ மூவிஸ் வந்து தியேட்டர்ல போய் பார்க்குற பழக்கத்தை உருவாக்கினால் எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்குற ஒரு கல்ச்சர் உருவாகும். ப்ளீஸ் சப்போர்ட் தி இண்டஸ்ட்ரி.